சிறகடிக்க ஆசை சீரியல காலம் காத்தாலே முத்து ரவி மனோஜ்னு சொல்லி 3 பேருமே மாடியிலிருந்து இறங்கி வராங்க. இத பார்த்த விஜயாவுமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு மனோஜ் கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, எதுக்காக நீ மொட்டை மாடிக்கு போன சொல்லப்போனா, எதுக்கு நைட் ஃபுல்லா மேல தூங்குன அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. அப்ப மனோஜ்மே இது எதுக்குமா என்கிட்ட கேக்குற, இதே அவனுங்க 2 பேர்ட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, டேய், மொத்தம் சரக்கடிப்பான். அவன் குடிச்சிட்டு வந்திருப்பான். மொட்டை மாடியில போய் படுத்திருப்பான். அது அவன் அடிக்கடி பண்ற வேலை. நீ எதுக்கு மொட்டை மாடிக்கு போன, முதல்ல அத சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப மனோஜுமே இந்த பக்கம் எதுவுமே சொல்லாம அமைதியா அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற விஜயாவுமே முதல்ல ஏறி நில்லு, என்ன உனக்கும் ரோகிணிக்கும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே அங்க இருந்து நகர பாக்குறாரு. ஆனா விஜயமே இங்க மனோஜ் இழுத்து பிடிச்சு, முதல்ல நிறுத்து, என்ன பிரச்சனை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் நம்ம முதல்ல தீர்த்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து பிரச்சனையை அதிகமா பெருசாக்க விட்டாதான் பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மனோஜா இருந்துகிட்டு, இந்த மாதிரி ரோகிணி என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்காமா. இந்த மாதிரி என்னோட போன் எடுத்து அவ எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கால, அவளோட போன் எடுத்து ஒரே ஒரு வார்த்தை பேசுனதுக்கு என்கிட்ட அவ்வளவு கோவப்படுறா. ஆனா அந்த போன்ல வந்த காலை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவ இன்னுமே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜுமே ரோகிணிய பத்தி இங்க விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அவ என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் மனோஜுமே, இல்லமா, இந்த மாதிரி அவ வச்சிட்டு இந்த மாதிரி உள்ள குளிக்க போயிருந்தா, சரி போன் வந்துச்சுன்னு எடுத்து பேசுனேன். அப்ப கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனர் பேசுறோமா, இனிமே வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. இந்த பக்கம் வந்து நான் சரி, ரோகிணி வந்த உடனே கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட கேட்டா, என் போன் எதுக்கு எடுத்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி தேவையில்லாம என் போன் எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன ரொம்பவே வந்து போட்டு திட்டிட்டா. சொல்லப்போனா அவ பண்ணது தானமா தப்பு. அவ யாருக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கான்னு திருப்பி கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் சொல்லவே மாட்டேன்றா. ஆனா என்கிட்ட நான் போன் எடுத்ததுக்கு மட்டும் என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கா. நீ முதல்ல யாருக்கு வாடகை கொடுத்து அதை சொல்லு முதல்ல, அப்படின்னா நான் என்ன பேசினாலும் அதை கேட்கவே மாட்டேன்றா. அவ இஷ்டப்படித்தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த விஜயாவுமே, என்ன மனோஜ், அப்படி கேட்காம நீ அப்படி விட்ட அப்படின்னா அப்ப பின்னாடி வேற ஏதாவது தப்பு பண்ணான்னா உனக்கு எப்படி தெரிய வரும். நீ வா, முதல்ல நம்ம அவகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ கூட்டிட்டு டைரக்டா ரோகிணியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம கிட்ட விஜயாவுமே, இங்க பாரு ரோகிணி, இந்த மாதிரி மனோஜ் நேத்து போன் எடுத்து பேசியிருக்கான். அந்த போன் எடுத்து பேசுனது தப்புதான் அப்படின்னா நீ அவனோட போன் எடுத்து எத்தனை டைம் பேசியிருக்க, அது தப்பு இல்லையா? அவனும் பண்ணிருக்கான், நீயும் பண்ணிருக்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள போன் எடுத்து பேசுறது எல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. சரி, அத கூட விட்டுரு, போன் எடுத்து பேசிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டீங்க, விட்டுரு. அப்புறம் எதுக்காக அந்த போன்ல இருந்த ஆளு இந்த மாதிரி வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்படி யாருக்கு நீ வாடகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இத கேட்ட ரோகிணியுமே, அப்பா இந்த மனோஜ் சரியான ஓட்டவாய், எந்த பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, நான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி வந்து தங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ வந்து ரொம்பவே யாருமே ஆதரவு இல்லாத ஆளு. அவளுக்காகத்தான் நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். நான் போன மாசம் கொடுக்காததுனால அந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு கால் பண்ணி வாடகை கொடுங்கன்னு கேக்குறாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் போன்ல பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜய் அவுமே, சரிமா, இது என்ன சாதாரணமான விஷயம்தானே, இதைத்தான் மனோஜ் கிட்ட நீ சொல்லிடலாம்ல, அப்புறம் ஏன் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்ற. சரி அதெல்லாம் விடு, இந்த மாதிரி நீ ஃப்ரெண்டுக்கு கொடுக்கிற ஓகே தான், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற சொல்லப்போனா, எங்க கிட்ட இருந்து நீ ஏற்கனவே மறைச்ச விஷயங்களே ரொம்ப பெரிய விஷயம். இந்த 30 லட்சம் ரூபாய் வந்து பணம் உங்க கைக்கு வந்ததை மறைச்சு வச்சு இப்ப மனோஜ்க்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்து வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு.
அந்த முத்தூர் ரவி எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த பக்கம் மனோஜ் கார்னர் பண்ணி அவனை எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ மறுபடியும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரோகிணிய விஜயா கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பக்கத்துல இருக்க மனோஜுமே வாயிருக்க முடியாம இங்க பாருங்கம்மா, இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ரோகிணி ஏற்கனவே சிட்டி கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கா. அந்த விஷயமும் எனக்கு முத்து மீனா மூலமா தான் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ் உளறிடுறாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா சொல்ற, சிட்டி கிட்ட போய் இவ கடை வாங்கியிருக்காளா? இவ எதுக்கு கடை வாங்கினா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணிய பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே இந்த பக்கம் வந்து எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு, இங்க பாருமா, அதையே நான் கேட்டேன். அதை கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த மாதிரி வீட்ல நீ வேலை இல்லாம இருந்தப்போ வீட்டுக்கு குடுக்கறதுக்காக நான் காசுக்காக கடன் வாங்கினேன், மத்தபடி வேற ஒன்னும் கிடையாது, இதெல்லாம் உனக்காகத்தான் வாங்கினேன்னு சொல்லி அவன் என்னோட வாயை அடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ்மே ரோகிணிய பத்தி எல்லா உண்மையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயா ரொம்பவே கோவப்பட்டுட்டு, என்ன ரோகிணி, இதெல்லாம் நீ எப்ப வந்து வீட்டுக்காக கடை வாங்கின? அப்ப உன்னோட பார்லர்ல இருந்து வர்ற பணத்தையெல்லாம் என்ன பண்ற? நீ முதல்ல பார்லர்ல இருந்து முதல்ல பணம் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ரொம்ப கோபத்தோட கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் ரோகிணியுமே இல்ல, ஆண்டி இந்த மாதிரி வந்து நான் மனோஜ்காக தான் அதெல்லாம் வாங்கி செலவு பண்ணேன், ஆனா அதை கொடுத்துருவேன், கம்மியாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்பவே கோவப்பட்டுட்டு, இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விடுறதா? இல்ல நீ முதல்ல எந்த ஃப்ரெண்டுக்கு நீ வாடகை கொடுத்துட்டு இருக்கன்ற ஃப்ரெண்டை நான் பார்க்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீ மறைக்கிற விஷயம்தான் ரொம்பவே பெருசா இருக்கு. அதனால நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னுட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணி அங்கிருந்து கிளம்புறாங்க.